ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் தேர்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண்களை அறிவேன். பார்க்கலாங்களா? பாருங்கள். 6 மணிகளை 2 பேருக்கு சமமாக பங்கிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி பங்கிடலாம் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும். அதான் படி 1 2 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 நபர்ன்றதுனால 2 வட்டங்கள் போட்டிருக்கோம். ஆமாம் தானேப்பா? ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி, அதுக்கடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 2 மணிகள் கொடுக்குறோம். அதுக்கடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 3 மணி. இப்போ 3 கொடுக்கும் போது அது வந்து எண்ணணும் அப்படின்னா மொத்தமாக 6 வந்துருச்சா? இப்போ 6 மணிகளை ஒரு நபருக்கு 3ஆக பிரித்து கொடுக்கலாம் தானே? அதான் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த மணிகளின் எண்ணிக்கை 3, படிகளின் எண்ணிக்கை 3. இப்போ ஃபஸ்ட்டு 1 கொடுத்து பார்க்கணும், அதுக்கடுத்து 2 கொடுத்து பார்க்கணும், அடுத்து 3 கொடுத்து பார்க்கணும். அந்த 6 மணிகள் கம்ப்ளீட் ஆகிற வரையும் நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய மணிகளின் எண்ணிக்கை நமக்கு கிடைச்சிரும். ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள். அதே மாதிரி தான் 12 மணிகளை 3 பேருக்கு சமமாக பங்கிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அதையுமே 3 நபர் 3 வட்டங்கள் நம்ம போட்டுறணும். சரிங்களா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா கொடுக்கணும். அடுத்து 2 கொடுக்கணும், அடுத்து 3 கொடுக்கணும். எத்தனையாக கொடுக்கும் போது அது வந்து 12 வருமோ அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். சரிங்களாப்பா? அப்போ ஒவ்வொருவருக்கும் கிடைத்த மணிகளின் எண்ணிக்கை 4, படிகளின் எண்ணிக்கை 4. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். அதே தான் 16 மணிகளை 4 பேருக்கு சமமாக பங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அப்போ 4 வட்டங்கள் நம்ம போட்டுறணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா கொடுக்கணும், அடுத்து 2 அடுத்து 3 அப்புறம் 4 கொடுக்கும் போது கம்ப்ளீட் ஆகிடும் 16 மணிகள். சரிங்களா? அப்போ ஒவ்வொருவருக்கும் கிடைத்த மணிகளின் எண்ணிக்கை 4, படிகளின் எண்ணிக்கையும் 4. ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள். வகுத்தல் கூற்றுகளின் பகுதிகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. 8 வகுத்தல் 2 அதோட ஆன்சர் என்னவா வருது? 4. இந்த இதில் வகுபடும் எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. எதால் வகுத்தி அப்படின்னா 2. ஈவு தான் ஆன்சர் நமக்கு. அது 4. அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் எழுதணும். வகுபடும் எண்ணுனா எந்த நம்பரால் வகுப்படுதோ அந்த நம்பரை நம்ம இங்கே எழுதணும். எந்த நம்பர் வந்து வகுப்படுறதுக்கு உட்படுத்தப்படுகிறதோ அது இதுக்கு உண்டான ஆன்சர் தான் ஈவு. இந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. சரிங்களாப்பா? அங்கே பாருங்கள். இங்கேயும் வகுபடும் எண், வகுத்தி, ஈவு எல்லாத்துலேயுமே அதுதான். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். காட்டுக்குள்ளே சுற்றுலான்னு சொல்லி ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களாப்பா? அதுவுமே நம்ம மேக்ஸ் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். அடுத்து தொடர் கழித்தலை நிறைவு செய்து அதற்குரிய வகுத்தல் கூற்றை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொடர் கழித்தல் அப்படின்னும் போது இங்கே 2 அப்படின்னா ஒவ்வொன்றையுமே 2ஆல் மைனஸ் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? 8 6 4 2. 8 - 2 6. 6 கழித்தல் 2னா 4. 4 கழித்தல் 2னா 2. 2 கழித்தல் 2 2 கழிச்சோம்னா 0 தானேப்பா? இப்போ இதை எப்படி வகுத்தல் கூற்றை நிறைவு செய்யணும்னா 8 நம்பர் தானேப்பா? 8 போட்டுக்கணும். எதால் வகுக்கணும்? 2ஆல். ஆமாம் தானேப்பா? அப்போ இது எத்தனை ஸ்டெப் வருது? எத்தனை படிநிலைகளில் நம்ம வகுக்கிறோம்? 1 2 3 4. 4 படிநிலைகள். அப்போ இதுதான் ஆன்சர் நமக்கு. அப்போ 8 வகுத்தல் 2 அப்படின்னா அந்த 8 வந்து 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் 4. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி தான் பாருங்கள். இங்கே 12 3ஆல் கழித்தோம் அப்படின்னா என்ன வருது? 9 அப்படின்றது வருதா? அதே மாதிரி தான் 3ஆ நம்ம கீழே கம்மி பண்ணிகிட்டே வரணும். 12 3ஆல் கழிச்சா 9, 9 6ஆல் கழிச்சா 6, 9 3ஆல் கழிச்சா 6, 6 3ஆல் கழிச்சா 3. இப்போ 3ஆல் இங்கே கழிச்சிங்கன்னா அதை ஒவ்வொன்றையும் கழிச்சு பார்த்தா அதுக்குண்டான ஆன்சர். இப்போ 12 வகுத்தல் 3 போட்டிங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர். எத்தனை படிநிலைகள்? 1 2 3 4. அப்போ ஆன்சர் வந்து 4. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் தொடர் கழித்தலை நிறைவு செய்து அதற்குரிய வகுத்தல் கூற்றை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதே தான் இங்கே 24ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட கழித்தல் எண் என்னென்னா 4 தான். இப்போ அதோட நம்ம வாய்ப்பாடு வச்சும் போடலாம். 24 20 16 18 12 8 4. ஒவ்வொன்றையும் 4ஆல் கழிச்சோம்னா அதுக்குண்டான ஆன்சர் எழுதியிருக்கோம். 24 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா எத்தனை படிநிலைகள் வருது பாருங்கள்? 1 2 3 4 5 6. இப்போ 6 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? லாஸ்ட்டில் 0 வந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம் தானேப்பா? அடுத்து 30 வந்து 5ஆல் கழிச்சோம்னா 25. அப்புறம் அந்த 25 இங்கே போட்டோ 25 5ஆல் கழித்தா 20. அப்போ இந்த 20 இங்கே போட்டு அதை 5ஆல் கழிச்சோம்னா 15. 15 இங்கே போட்டு 5ஆல் கழிச்சா 10. 10 இங்கே போட்டு 5ஆல் கழிச்சா 5. 5 இங்கே போட்டு 5ஆல் கழிச்சா 0. இப்போ 0 நமக்கு வந்துருச்சு. எத்தனை படிநிலைகளில் 0 வந்துச்சுன்னா 6 படிநிலைகளில் நமக்கு 0 வந்துச்சு. அப்போ 30 வகுத்தல் 5னா அதுக்குண்டான ஆன்சர் 6. நம்ம தானேப்பா? அதே மாதிரி 30 பூக்களை 6 பேருக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒவ்வொருவருக்கும் எத்தனை பூக்கள் கிடைக்கும்? அப்போ 30 பூக்கள் எத்தனை 6 பேருக்கு கொடுக்கணும். அப்போ எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இப்போ 30
ஆறால் கழிச்சோம் அப்படின்னா மீதி 24 வருதா? அந்த 24 எடுத்து 6ஆல் கழிச்சோன்னா 18, 18 6ஆல் கழிச்சா 12, 12 6ஆல் கழிச்சா 6, 6 6ஆல் கழிச்சா 0. இப்போ இந்த 0 வந்துருச்சு. அப்போ எத்தனை நபருக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னா அதை வகுத்துக்கணும். 30 வகுத்தல் 6னா 5, 5 பேருக்கு நம்ம கொடுக்கலாம்ல. 30 பூக்களை 6 பேருக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒவ்வொருவருக்கும் 5 பூக்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் ஒரு சம்மு. 81 பூக்களை 9 பேருக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒவ்வொருவருக்கும் எத்தனை பூக்கள் கிடைக்கும்? அதே மாதிரி தான் 81 9ஆல் நம்ம கழிச்சோம்னா 72. அந்த 72 எடுத்துகிட்டு வந்து 9ஆல் கழிச்சோன்னா 63, 63 9ஆல் கழிச்சா 54, 54 9ஆல் கழிச்சா 45, 45 9ஆல் கழிச்சா 36, 36 9ஆல் கழிச்சா 27, 27 9ஆல் கழிச்சா 18, 18 9ஆல் கழிச்சா 9, 9 9ஆல் கழிச்சா 0. இப்போ இந்த 0 வந்துருச்சு, கணக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ எத்தனை நபருக்கு அப்படின்னா 9 நபருக்கு. இப்போ 81 வகுத்தல் 9 அப்படின்னா எத்தனை நபருக்கு பிரித்து கொடுக்கலாம்? 9 நபருக்கு நம்ம பிரித்து கொடுக்கலாம். அடுத்து பாருங்க, தொடர் கழித்தல் தான் இதுவும். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தான்ப்பா, அதுக்கு நம்ம வகுத்தல் கூற்று நம்ம செய்யணும். 12 2ஆல் கழிச்சா 10, 10 2ஆல் கழிச்சா 8. அதே மாதிரி வந்து 0 வரை வந்தோம்னா எத்தனை படிநிலைகள்? 1 2 3 4 5 6. இப்போ 6 இதுக்கு உண்டான ஆன்சர். அதே மாதிரி தான் இங்கே 18 கழிச்சல் 3 15. அப்போ அந்த 15 எடுத்துகிட்டு வந்து 3 கழிச்சோம்னா 12. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கழித்தல் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? அப்போ 2 கழிச்சோம்னா 1, 1 0 வந்தால் அதோட படிநிலைகளை வச்சு நம்ம எழுதிடலாம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இதுவும் அதே தான். 20 வந்து 4ஆல் கழிச்சோம்னா 16. இப்போ அதுவே எடுத்துகிட்டு வந்து 0 வர்றது வரையும் கழித்து வரணும். அப்போ அதோட வகுத்தல் கூற்று என்னவாக இருக்கும்? 20 வகுத்தல் 4 அப்படின்னா 5. 5 ஸ்டெப் தானே வருது. அப்போ 5. அடுத்து 25 5ஆல் கழிச்சா 20. அந்த மாதிரி கழிச்சுக்கிட்டே வரும்போது 0 வர்றது வரையும் எத்தனை படிநிலைகள் வந்துச்சு? 25 வகுத்தல் 5 5 படிநிலைகள். ஆன்சர் 5. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இது 30 கழித்தல் 6 24, 24 6ஆல் கழிச்சா 18, 18 6ஆல் கழிச்சா 12, 12 6ஆல் கழிச்சா 6, 6 6ஆல் கழிச்சா 0. அப்போ எத்தனை படிநிலைகள் வருதுன்னா 5. 30 வகுத்தல் 6 5. இங்கே 7ஆவதுல 7ஆல் கழித்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 0 வரும். எத்தனை படிநிலைகள்? 35 வகுத்தல் 7 அப்படின்னா 5 படிநிலைகளில் நமக்கு ஆன்சர் கிடச்சிருது. ஆமாம் தானப்பா? இப்போ இதன் மூலமாக நம்ம கழித்தல் கணக்குகளையும் தெரிஞ்சுக்கலாம், வகுத்தல் கணக்குகளையும் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், இதுவும் சேம் மெத்தட் தான். இதையும் நீங்கள் இந்த மாதிரி கழித்து போட்டுங்க, ஆன்சர் பார்த்துக்கோங்க. அதே மெத்தட் தான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஒர்க் ஷீட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுமே 2வது வாய்ப்பாடில் ஆரம்பித்து 9வது கணக்கு வரையும் கழித்தல் நம்பர் அது வரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த படிநிலைகளில் வகுத்துலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் தானே? அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையில்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? 3 சம குழுக்களாக பிரிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து 3ஆக பிரித்தோம் அப்படின்னா பாருங்கள், அவங்களே பிரித்து காட்டியிருக்காங்க. 3 சம குழுக்கள், 1 2 3 3 குழுக்களாக பிரிக்கலாம்ல. நம்ம தானே? இப்போ ஒவ்வொரு குழுலையும் 6 மீன்கள் வந்து இருக்கும். மொத்தம் இப்போ மீன்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? 18 மீன்கள் இதில் இருக்கும். சரிங்களா? அடுத்து 2 சம குழுக்களாக நம்ம பிரிச்சுருக்கோம். இப்போ 2 சம குழுக்களாக பிரிக்கும் போது ஒவ்வொருத்துலேயும் 8 மீன்கள் இருக்கக்கூடியது. அடுத்து 4 சம குழுக்களாக பிரிக்கணும். இந்த 4 சம குழுக்களாக பிரிக்கும் போது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கலாம்ப்பா. 4 சம குழுக்கள் இந்த மாதிரி 4ஆக வரக்கூடியதை 4 சம குழுக்கள். சரிங்களாப்பா? ஒவ்வொரு குழுக்களையும் 4 மீன்கள் வரும். இப்போ 4 சம குழுக்களாக நம்ம பிரித்தாச்சு. அடுத்து பாருங்கள், இதுவும் 4 சம குழுக்களாக பிரிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? இந்த மாதிரி 4 1 2 3 4 4 சம குழுவாக பிரித்தாச்சு. ஒவ்வொரு குழுலையும் 5 மலர்கள் இருக்குது. அதே மாதிரி இதை வந்து 6 சம குழுக்களாக பிரிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ 6 சம குழுக்களாக பிரிக்கும் போது ஒவ்வொரு குழுவுக்குமே 3 3 மீன்கள் வரும். நீங்கள் இந்த மாதிரியும் பிரிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் வட்டமிட்டு காட்டலாம். சரிங்களா? அந்த மாதிரி 6 சம குழுக்களாக பிரித்தாச்சு. அடுத்து 5 சம குழுக்களாக பிரிக்கணும். இப்போ 5 1 2 3 4 5 5 சம குழுக்களாக பிரிக்கும் போது ஒவ்வொரு இதுலேயுமே 4 4 மீன்கள் இடம்பெறும். சரிங்களா? அடுத்து 6 பூக்களை 2 பூக்கள் கொண்ட குழுக்களாக பிரித்து அதற்குரிய வகுத்தல் கூட்டை ட்ரிக் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 6 பூக்கள் இங்கே இருக்குது. அதை 2 பூக்கள் கொண்ட குழுக்களாக பிரிக்கணும். 2 2ஆக தனித்தனியாக இப்படி பிரிச்சிங்கன்னா மொத்தம் எத்தனை வட்டங்கள் வருது? 3 தானே? அப்போ 6 வகுத்தல் இங்கே 6
வகுத்தல் 2 இதுக்குண்டான ஆன்சர் 1 2 3 3 வட்டம். இப்போ 3 தான் வரணும். இந்த மாதிரி இது பேட்டர்னில் எங்கே இருக்குன்னா இது தானப்பா. இப்போ இதுதான் சரியான ஆன்சர். அதே மாதிரி 12 பழங்களை 3 பழங்கள் கொண்ட குழுக்களாக பிரித்து அதற்குரிய வகுத்தல் கூற்றை நிறைவு செய்கன்னு சொல்லியிருக்காங்களா. 12 பழங்களை 3 பழங்கள் கொண்ட வகுத்தல் குழுக்களாக இந்த மாதிரி பிரிக்கணும். இப்போ 3ஆக பிரிக்கும் போது எத்தனை வட்டங்கள் நமக்கு இடம்பெறுது? 4 வட்டங்கள் இடம்பெறுதா? 1 2 3 4. அப்போ ஆன்சர் வந்து 4ஆக வர வேண்டும். இப்போ இதுதான் சரியானது. அது மாதிரி 20 இனிப்புகளை 5 இனிப்புகள் கொண்ட குழுக்களாக பிரித்து அதற்குரிய வகுத்தல் கூற்றை நிறைவு செய்க. அப்போ 5 இனிப்புகள் கொண்ட குழுக்களாக பிரிக்கணும். 5ன்னும் போது இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆமாம் தானேப்பா. 5 குழுக்கள் கொண்ட இனிப்புகளாக பிரிக்கும் போது எத்தனை வட்டங்கள் வருதுன்னா 4 வட்டங்கள் வருது. அப்போ 20 வகுத்தல் 5 அப்படின்னா 4. இந்த இருக்கு பாருங்கள் ஆன்சர். 20 வகுத்தல் 5 அப்படின்னா 4. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையில்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 12 பந்துகளை 2 பந்துகள் கொண்ட குழுக்களாக பிரித்து அதற்குரிய வகுத்தல் கூற்றை நிறைவு செய்க. இப்போ 2 2ஆக பிரிக்கும் போது எத்தனை வட்டங்கள் வருது? 1 2 3 4 5 6. அப்போ ஆன்சர் வந்து 6. அந்த மாதிரி நம்மளும் கம்ப்ளீட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி 18 நெல்லிக்காய்களை 3 நெல்லிக்காய்கள் கொண்ட குழுக்களாக பிரித்து அதற்குரிய வகுத்தல் கூட்டை நிறைவு செய்க. இப்போ இந்த மாதிரி 3 3ஆக பிரிக்கும் போது எத்தனை வட்டங்கள் வருது? 1 2 3 4 5 6. 6 வட்டம். இப்போ ஆன்சர் வந்து 6. 18 வகுத்தல் 3 6. சரிங்களா. அது மாதிரி 20 கோப்பைகளை 4 கோப்பைகள் கொண்ட குழுக்களாக பிரித்து அதற்குரிய வகுத்தல் கூற்றை நிறைவு செய்க. இதோ 4 4ஆக பிரித்தோம்னா எத்தனை இது வருதுன்னா 5 வருதுங்களா. 5 பாகமாக பிரிக்கப்படுகிறது. அப்போ 20 வகுத்தல் 4 அப்படின்னா அதுக்குண்டான ஆன்சர் 5. அடுத்து பாருங்கள், அட்டவணையை நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம குழுவாக்கம் செய்ய வேண்டிய பழங்களின் எண்ணிக்கை, அந்த வட்டங்களின் எண்ணிக்கை, ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள பழங்களின் எண்ணிக்கை, அப்புறம் வகுத்தல் கூற்று அதை செய்யணும். இங்கே பாருங்கள், வட்டங்களின் எண்ணிக்கை 1 2 2ஆ. ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள பழங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. 7 பழங்கள் இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம வகுத்தல் கூற்றாக கொண்டு வரலன்னா இதில் இருக்கக்கூடிய மொத்த பழங்களின் எண்ணிக்கையை எடுத்து இங்கே போடணும். வட்டங்களின் எண்ணிக்கையை வகுத்தல் போட்டு இங்கே போடணும். வகுத்தல் கூற்று ஒவ்வொரு வட்டத்திலும் எத்தனை பழங்கள் இருக்கோ அதுதான் இதுக்குண்டான ஆன்சர். சரிங்களாப்பா. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிக்க வேண்டிய இங்கே வந்து 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 3 வட்டங்களாக நம்ம பிரிக்கணும். இப்போ ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள பழங்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. 6 பழங்கள் இருக்குது. இப்போ மொத்த பழங்கள்னால் 18 தான் இருந்திருக்கும். இப்போ 18 வகுத்தல் 3 மொத்த பழங்களை எண்ணிக்கோங்க. சரிங்களா. எண்ணிட்டு 18 வகுத்தல் இந்த 3 வட்டங்கள் தானே. இப்போ 3ன்னு போட்டால் அதுக்கு உண்டான ஆன்சர் 6. சரிங்களா. 18 3ஆல் வகுத்தோம்னா 6 தான் விடையாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 4ன்னு இருக்கா. அப்போ 4 வட்டங்கள் வர மாதிரி இந்த ஆப்பிள் பழங்களை நம்ம பிரிஞ்சுக்கிறணும். ஒவ்வொரு வட்டத்திலும் 7 பழங்கள் இருக்குது. மொத்த பழங்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 28. 28 வகுத்தல் 4 அப்படின்னா வகுத்தோம்னா 7 தான் அந்த ஆன்சர். அதே மாதிரி இங்கே மாம்பழம் 7 வட்டங்களாக பிரிக்கணும். 7ன்றும் போது இந்த மாதிரி ஷேப்பில் பிரிச்சுக்கிறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 7. சரிங்களா. இப்போ ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள பழங்களின் எண்ணிக்கை 3. மொத்த பழங்கள் வந்து 21. அதை 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர் 3. அதே மாதிரி இந்த பழங்கள் பாருங்கள், இதை வந்து 8 வட்டங்களாக பிரிக்கணும். 1 2 3 4 5 6 7 8. 8 வட்டங்களாக நம்ம பிரிச்சிட்டோம். ஒவ்வொரு வட்டத்துலேயும் 4 பழங்கள் இருக்குது. இப்போ மொத்த பழங்களின் எண்ணிக்கை 32 வகுத்தல் இந்த 8. அதோட ஆன்சர் என்னவா வருது? 4. சரிங்களாப்பா. புரியுதா. அடுத்து பாருங்கள், பெருக்கல் வாய்ப்பாடு 2ற்கான வகுத்தல் கூற்றுகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே பெருக்கல் வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. 1 2 2 3 2 6 4 2 8 2 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான வகுத்தல் கூற்றுகள் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆல் வகுத்தோம்னா இந்த 1 ஆன்சர் வரும். அதே மாதிரி இந்த 2 இந்த ஆன்சரான 2 இந்த 1ஆல் வகுத்திங்கன்னா 2 ஆன்சர் வரும். இப்போ இதை உள்ளே கொடுத்து ஒவ்வொன்றையும் வகுத்தோம்னா மீதி இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு ஆன்சராக வரும். பாருங்கள், 2 வகுத்தல் 2னா 1. அதே மாதிரி இந்த ஈவை 2 வகுத்தல் இங்கே இருக்கிற 1 வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர் 2. அதே மாதிரி தான் இந்த 3 2 6. 6 வகுத்தல் 2னா 3. 6 வகுத்தல் 3னா 2. இங்கே பாருங்கள். அதே மாதிரி 8 வகுத்தல் 2 அப்படின்னா 4. 8 வகுத்தல் 4 அப்படின்னா 2. அது மாதிரி 10 வகுத்தல் 2 அப்படின்னா 5. 10 வகுத்தல் 5 அப்படின்னா 2. அது மாதிரி 12 வகுத்தல் 2 அப்படின்னா 6. 12 வகுத்தல் 6 அப்படின்னா 2. 14 வகுத்தல் 2 அப்படின்னா 7. 14 வகுத்தல் 7 அப்படின்னா
2 சரிங்களா. இப்போ இது உள்ளே கொடுத்து வகுக்கும் போது மீதி இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் வகுத்தல் கூற்று பெருக்கல் கூற்று இங்கே கொடுத்துருக்காங்க, 3வது வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்களா, அதுக்குண்டான வகுத்தல் கூற்று. இப்போ நம்ம எப்படி சொன்னோம், அப்போ 15 3ஆல் பெருக்கணும், சரி 3ஆல் வகுத்தோம்னா ஆன்சர் 5 வரும். அதே 15 5ஆல் வகுத்தோம்னா ஆன்சர் வந்து நமக்கு 3ஆக கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கிறணும். உங்களுக்கு புரியும் நம்பரே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதுவும் சேம் மெத்தட் தான். 5 × 2 இதில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. 2வது வாய்ப்பாடு, 3வது வாய்ப்பாடு கொஞ்சம், 4வது வாய்ப்பாடு, 5 அப்புறம் 10 எப்படி கொடுத்தாலும் இந்த ஈவை உள்ளே கொடுத்து வகுக்கணும், மீதி இருக்கக்கூடியது ஆன்சராக வரும். அதே மாதிரி இதை இதில் வகுத்தோம்னா இது வந்து ஆன்சராக வரும். ஆமாம் தானேப்பா. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாதத்தேர்வு பார்க்கலாமா. பாருங்கள், 3 பக்கங்கள் மட்டும் கொண்ட வடிவத்தை டிக் செய்க. எது வந்து 3 பக்கங்கள் இருக்குது, முக்கோணம் தானே, அப்போ இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்த பெருக்குக பாருங்கள், 9×2 18, அதுக்கடுத்து எண் 3 24. அடுத்து பாருங்கள், 12 பழங்களை 4 பேருக்கு சமமாக பங்கிட்டால் ஒருவருக்கு கிடைக்கும் பழங்களை தேர்ந்தெடுங்க. 12 பழங்கள் இருக்குது, 4 பேருக்கு சமமாக பங்கிடலாமா, அப்போ 4 நாளாக பிரிக்கணும். ஆமாம் தானேப்பா. 4 நாளாக பிரித்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும், ஒருவருக்கு கிடைக்கும் பழங்களை 4 பேருக்கு சமமாக பங்கிட்டால் ஒருவருக்கு கிடைக்கும் பழங்களை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி. அப்படின்னா 4 வட்டம் போடணும். 4னா 4 தடவை வட்டமாக போடணும். 4 பேருக்கு சமமாக பங்கிட்டால் இப்போ ஒவ்வொரு வட்டத்தில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை எத்தனை, 3. ஆமாம் தானேப்பா. 1 2 3 4 வட்டம் போட்டாச்சு. அப்போ ஒரு வட்டத்தில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை 3. இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 18 பழங்களை 3 பழங்கள் கொண்ட குழுக்களாக பிரித்து அதற்குரிய வகுத்தல் கூற்றை டிக் செய்க. இப்போ 18 பழங்கள் மொத்தமாக இருக்குது, 3 3ஆக பிரித்தோம் அப்படின்னா 18 × 3 மொத்தம் எத்தனை வட்டங்கள் கிடைக்குது, 1 2 3 4 5 6. இப்போ உண்டான ஆன்சர் 6. ஆமாம் தானேப்பா. அடுத்து பாருங்கள், எதிரெதிர் பக்கங்கள் சமம் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவத்தின் பெயர் செவ்வகம். செவ்வகம் தானே இந்த ஷேப்பில் இருக்கும், அதுதான் என்னது, எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். அடுத்து பெருக்குக, 7 42 8 56. பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தொடர் கழித்தலை நிறைவு செய்து அதற்குரிய வகுத்தல் கூற்றை உருவாக்குக. நமக்கு தெரியும், தொடர் கழித்தல் பார்த்துருக்கோம். 20 4ஆல் கழிச்சோம்னா 16, அந்த 16 எடுத்து இங்கே போட்டிங்கன்னா அதை 4ஆல் கழிச்சிங்கன்னா 12, 12 4ஆல் கழிச்சா 8, 8 4ஆல் கழிச்சா 4, 4 4ஆல் கழிச்சா 0. இப்போ 20 வகுத்தல் 4 போட்டால் எத்தனை ஸ்டெப் வருது, 1 2 3 4 5. அப்போ ஆன்சர் வந்து 5. சரிங்களாப்பா. அதே மாதிரி மனோவிடம் 48 முட்டைகள் இருந்தன. அவற்றை 6 சம கூறுகளாக அடுக்கினார் எனில் ஒரு கூறில் எத்தனை முட்டைகள் இருக்கும். இப்போ வந்து 6 சம கூறுகளாக இவர் அடிக்கிறாரு. 6 சம கூறுனா 6 வட்டமாக நம்ம போடணும். போடும்போது ஒரு கூறில் எத்தனை முட்டைகள் இருக்கும், 8 முட்டைகள் இருக்கும். பாருங்கள், 1 இங்கேருந்து 8 இந்த மாதிரி 6ஆக போட்டிங்க அப்படின்னா 8 முட்டைகள் தான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 4 பக்கங்கள் சமம் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவத்தின் பெயர் சதுரம். ஆமாம் தானேப்பா. சதுரம் தான் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். பாருங்கள். அடுத்து பெருக்குக, 68 7ஆல் பெருக்கியிருக்காங்க. பாருங்கள், எண்ணெயில் 56, 56ல் 6 இங்கே போடணும், 5 இங்கே தூக்கி போடணும். அது மாதிரி 6 7 6 7 42, 42 5 சாரிப்பா பாருங்கள், 6 7 42, 42 5 47, 476 இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இங்கே 8வது வாய்ப்பாடு என்னாங்க, 32, 32க்கு 2 மீதி 3, 7 56, 56 3 59. சரிங்களா. அடுத்து முத்துவிடம் 56 எலுமிச்சம் பழங்கள் இருந்தன. அவற்றை ஒரு கூறில் 8 பழங்கள் இருக்குமாறு அடுக்கினால் எனில் அவர் அடுக்கிய கூறுகளின் எண்ணிக்கை. மொத்தமாக இருந்தக்கூடிய பழங்கள் 56, அவற்றை ஒரு கூறில் 8 பழங்கள் இருக்குமாறு அடுக்கணும். அந்த மாதிரி அடுக்கும் போது எத்தனை வட்டங்கள் வருது, 1 2 3 4 5 6 7, 7 வட்டங்கள் வருது. ஆன்சர் வந்து 7. அப்புறம் வகுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, 36 வகுத்தல் 4. இங்கே பாருங்கள், 36 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 9 36. அப்போது ஆன்சர் வந்து 9. சரிங்களாப்பா. அவ்வளோதான், இதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.